நம்ம இன்றைக்கி க்ரீமியான சம்மர் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் நம்ம அப்படியே மார்க்கெட்லேருந்து வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் போலவே இருக்கும். வீட்டில் இருக்க யாரும் நம்பவே மாட்டாங்க நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு சொல்லி. ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக வேறு என்ன உங்களுக்கு நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுடு தண்ணி இது முங்குறது அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஊறட்டும். ஒரு அரை மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான் சேர்த்துக்கோங்க. இந்த குங்குமப்பூ முங்குற அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஊறட்டும். ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இன்னொரு பக்கம் அந்த முந்திரி பருப்பு சாஃப்ரான்லாம் நல்லா ஊறி இருக்குது. முந்திரி பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சாஃப்ரானை தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் கற்கண்டு சேர்த்துக்கோங்க. கற்கண்டுக்கு பதிலாக நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ கற்கண்டு சேர்த்து நல்லா நைஸாக க்ரீமியாக அரைச்சிட்டு கொதிச்சிட்ருக்க பாலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிடும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இடையிடையில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கலந்துகிட்டே தான் இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுதில்ல, பால் நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடிக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ இது இன்னுமே நல்லா திக்காயிட்டு வரும். நம்ம இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்ல. முந்திரி பருப்பும் பாலும் மட்டும்தான். நல்லா திக்காயிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக சூடாக இருக்கும்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைக்காதீங்க. ஏன்னா சில மிக்ஸி என்ன ஆகும்னா நம்ம அரைக்கும் போது அப்படியே வெளியில் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு ஸ்லோ ஸ்பீடில் வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்ட பிறகு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணினா பிஸ்தா பாதாம்லாம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், அப்போ சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. ஏர்டைட்டாக கவர் பண்ணிடணும். அப்போ தான் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஃபாயில் வச்சு கவர் பண்ணிட்ட பிறகு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. ஃபாயில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணும்போது அந்த க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. சாப்பிட்றக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம இதில் சர்க்கரை மைதா எதுவும் சேர்க்கலை. முந்திரி பருப்பு பால் கற்கண்டு வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது தைரியமாக சாப்பிட்லாம். இது நீங்கள் அப்படியே கூட ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கசாட்டா ஐஸ்கிரீம்லாம் கட் பண்ணி சர்வ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சம்மர் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.